கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்களுடைய அணைக்கிணங்க ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகம் கேப்டன் மன்றத்தின் சார்பாக நடைபெறுகிற இந்த மாபெரும் பொங்கல் விழாவிற்கு நலத்திட்ட உதவிகளையும் பொங்கல் பரிசை வழங்க வருகின்ற கழகத்தினுடைய துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அரசியல் ஆசான் அண்ணன் பார்த்தசாமி அவர்களே மற்றும் இந்த பொங்கல் விழாவிலே முன்னணி பொறுத்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் தர்மா அவர்களே, ஆலந்தூர் கிழக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் நாராயணன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய அவைத் தலைவர் நந்தம்பாக்கம் அண்ணன் ஏ செல்வம் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் ஜி செல்வ ஜோதிலிங்கம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கிற இந்த வட்டக்கழகத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ஆர் கே சின்னத்துறை அவர்களே, 161வது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பி கே நாராயணன் அவர்களே, பி கே முருகன் அவர்களே, அண்ணன் கே ராஜன் அவர்களே, டி ஆர் முனுசாமி அவர்களே, பொருளாளர் முருகன் அவர்களே, வி கோபாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்திருக்கிற ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய மாணவரணி செயலாளர் அன்பு சகோதரர் சி ஆர் கிருபாகரன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை இருந்திருக்கிற தயவு செய்து மேடையில் இருப்பவர்கள் வருத்தப்படுவார். என்னன்னா நோட்டீஸ் அச்சடிக்கப்பட்டிருந்தால் பேர்களை விடாமல் வைத்திருக்கலாம். எங்க வேலையில் இருக்கக்கூடிய அனைவருடைய பெயர்களையும் உச்சரிப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டு இந்த பொங்கல் விழாவினை அந்நியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நடைபெறுகிற இந்த விழா இந்த இயக்கம் தோன்றிய காலத்திலிருந்து தலைவர் கேப்டன் அவர்கள் ரசிகர் மன்ற காலம் தொட்டு இன்று வரையில் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே தலைவர் அவர்களுடைய பெயரினாலே இயக்கத்தின் பெயரினாலே பொங்கல் விழாவை கொண்டாடி வருகிறோம். அந்த பொங்கல் விழாவின் துவக்கமாக தென் சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொங்கல் விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிற பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அண்ணன் தர்மா அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொங்கல் விழாவினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தென் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேர கால தாமதம் கருதி நம்முடைய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பார்த்தசாமி அவர்களை இந்த விழாவினை சிறப்பித்து தந்து சில உரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறோம். மரியாதைக்குரிய நான் வளர்கின்ற மனித கடவுள் அரசியல் இயக்கத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர், இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நிறுவிய தலைவர், மறைந்திருந்தாலும் எங்கள் நெஞ்சத்தில் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே மனிதர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆசிரியர், எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியாருடைய ஆதரவோடு இன்றைக்கு தென் சென்னை தெற்கு மாவட்டம் ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பிலே சமத்துவ பொங்கல் விழாவும் நலத்திட்ட வழங்கும் விழாவும் இந்த இணைய விழாவிற்கு வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த மாவட்ட கழகத்துடைய செயலாளர் தலைமை சகோதரர் செயல் வீரர் சூர்யா அவர்களே, அவரோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அன்புக்கினிய நண்பர் மரியாதைக்குரிய செல்வம் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் அருமை சகோதரர் செல்வலிங்கம் அவர்களே, மற்றும் ஆலந்தூர் மேற்கு பகுதியுடைய செயலாளர் அருமை தம்பி தர்மா அவர்களே, கிழக்கு அருமை தம்பி நாராயணன் அவர்களே,
இந்த வட்டத்துடைய பொறுப்பாளர் அருமை தம்பி சின்னத்துறை அவர்களே, இந்த சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, 161 வட்டக்கழகத்துடைய செயலாளர் பி கே முருகன் அவர்களே, ராஜன் அவர்களே, முனுசாமி அவர்களே மற்றும் இங்கே மேடையில் வருகை தந்திருக்கின்ற புரட்சி கலைஞருடைய அன்பு தம்பிமார்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துடன் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சமத்துவ பொங்கல் விழா என்பது இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடங்கிய பிறகு அது இஸ்லாமியருடைய விழாவாக இருந்தாலும் அல்லது கிறிஸ்தவருடைய விழாவாக இருந்தாலும் அல்லது இந்துக்களுடைய விழாவாக இருந்தாலும் அனைத்தையும் ஒன்றாக மதித்து ஒன்றாக இந்த விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும். பல பேர் பல விதமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். சில பேர் நாங்கள் ஆன்மீகவாதி என்பவர்கள், சில பேர் நாங்கள் ஆன்மீகவாதியே இல்லை என்பார்கள். ஆனால் அவங்க இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பெண்களும் ஆன்மீகவாதியை போல எல்லா ஆலயத்திலும் சென்று சாமியை கும்பிட்டு வருவார்கள். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. இன்றைக்கு தெய்வம் இருக்கிறது என்று நம்பிக்கைக்கூடிய ஒரு கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அது இந்து மதம் ஒன்று இல்ல, கிறிஸ்துவ மதம் இல்ல, அது முஸ்லிம். எல்லா மதத்திற்கும் ஒரு கடவுள் உண்டு. எல்லா மதத்திலும் நாம் வழிபடுவதற்கு ஒரு வழி உண்டு. அந்த வழியை தான் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? இதே சென்ற ஆண்டு அதிமுக ஆட்சியிலே 2500 ரூபாய் கொடுத்தது போதாது, நீங்கள் 5000 ரூபாயை கொடுக்க வேண்டும் என்று இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அவருடைய புதல்வன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய சகோதரி கனிமொழி அவர்களும் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷனை போட்டார்கள். ஆனால் இவர்கள் ஆட்சி வந்த பிறகு வருடந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். பரவாயில்லை, அதுவாது சந்தோஷமாக மக்கள் வாங்கி கொண்டிருந்தார்கள். ஒரு 1000 ரூபாய் வருதுன்னு சொல்லி. ஆனால் இந்த ஆண்டு அந்த 1000 ரூபாயை கொடுக்கிறதுக்கு மறுத்து விட்டார்கள். இதை மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழகத்திலே முதலாக ஆர்ப்பாட்டத்தை நடத்திய ஒரு கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். சென்னையிலே என் தலைமையிலே நடந்த போது என்னை கைது செய்தார்கள். மரியாதைக்குரிய கழகத்துடைய துணை செயலாளர் எல் கே சுரீஷ் அவர்களுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற போது அவரையும் கைது செய்திருக்கிறார்கள். இப்ப அவர் வழக்கம் போட்டிருக்கிறார்கள். இதுதான் கொடுமை. நாங்க ஒரு 3 நாளுக்கு 4 நாளுக்கு முன்பாகவே அனுமதி கேட்டால் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஆனால் திமுக மட்டும் நேற்று அறிவிப்பு கொடுத்து மறுநாள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். இதோட கொடுமை. எங்களுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு வல்லன், எத்தனையோ ஏழை மக்கள் வாழ வைத்த ஒரு தலைவர், எத்தனையோ மாணவர்களை படிப்பை வைத்த தலைவர், அவருடைய நினைவு நாள் 28ஆம் தேதி வருது. நாங்கள் டிசம்பர் 5ஆம் தேதி போய் மனு கொடுக்கிறோம். டிஜிபி கிட்ட கொடுக்கிறோம், கமிஷனர் கொடுக்கிறோம், டிசி கிட்ட கொடுக்கிறோம், லோக்கல் காவல்துறை கிட்ட கொடுக்கிறோம். அவங்க 4 பேரும் ஒரு முறை கூட எங்களுக்கு பதில் சொல்லாமல் 27ஆம் தேதி வந்து எங்களுக்கு மறுப்பு என்று ஒரு அறிக்கை கொடுக்கிறார்கள். என்ன நியாயம்? நாங்கள் கொடுத்தது 5ஆம் தேதி, டிசம்பர் 5. 10ஆம் தேதி 15ஆம் தேதி சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருப்போம். நீதிமன்றத்தை நாடி அந்த ஊர்வலத்துக்கு அமைதியை பெற்று நாங்கள் அமைதியாக ஊர்வலத்தை நடத்தியிருப்போம். இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியாளருக்கு ஜாலரா அடிக்கிற ஒரு காவல்துறை தான் அதிகமாக இருக்கிறார். இதே அதிமுக அப்படி கிடையாது. இருக்குன்னா இருக்கு, இல்லை இல்லைன்னா தைரியமாக சொல்றாங்க. ஆனால் இந்த ஆண்டு கொண்டிருக்கிற திமுக காவல்துறை அவர்களுக்கு பக்கபலமாக ஒரு ஊதுகுழலாக தான் இங்கு செயல்படுகிறது. உண்மையிலே வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். நாங்கள் எதற்காக அவரிடத்தில் அனுமதி கேட்டோம்? புரட்சி கலைஞருடைய கேப்டனுடைய நினைவுதான். தமிழகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களும் மக்களும் வருவார் என்று எதிர்பார்த்துதான் அவங்களுக்கு அனுமதி கேட்கிறோம். அந்த அனுமதியை அமைதியாக ஒரு பேரணி நடத்திருக்கலாம், அதுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம். வரவர்களுக்கெல்லாம் நம்ம தமிழகத்தின் சார்பிலே உணவையும்
நாங்கள் தயாரித்திருந்தோம். ஆனால் இந்த காவல்துறை எங்களை சரி செய்து எங்களை வழிமறிக்கணும் என்று எங்களை வழிமறுத்தார்கள். ஆனால் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் தைரியத்தின் ராணியாக, ஜான்சி ராணியாக நேரடியாக வருகை தந்து அந்த ஊர்வலத்திலே தலையை மீறி நடத்தினோம். நீங்க முடிந்தால் கைது செய்யுங்கள், இல்ல அந்த வழக்கு போடுங்கள் என்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப கூட பொங்கல் விழா எதற்கு? இன்னைக்கு வந்திருக்கிற தாய்மார்கள் யாராருக்கோ ஓட்டு போட்டிருப்பீங்க. நீ திமுக போட்டிருப்பீங்க, தேமுதிக போட்டிருக்கீங்க, அதிமுக போட்டிருப்பீங்க. ஆனால் நாங்கள் அனைவரும் ஒன்று என்று சமத்துவ பொங்கலை கொண்டாடுகின்ற காரணத்தால் உங்கள் அனைவரையும் அழைத்து இன்றைக்கு பொருள் உதவி வழங்குகின்றோம். இதுதான் சமத்துவ பொங்கல். எங்களுடைய கழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அது உதவி வழங்கும் விழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு இயக்கமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று சொல்லிக்கொண்டு இங்க வரை தந்த அத்தனை கழகத்தோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேலும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.